ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னு கை காட்டினா உடனே அவர் வந்து கெட்டவராகிடுறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் அவர் ஜெயிலில் போட்டோம். எங்கடா நீங்களாம் போனீங்க? அந்த பிஜேபி சொல்கிற பரதேசி பிச்சைக்கார பசங்க அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணல. ரங்கராஜன் நரசிம்மன் பேசுறது தவறே கிடையாது. சனாதனத்தை பற்றி பேசுறதுக்காக இந்த உதயநிதி அண்ட் கேங் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அயோக்கியத்தனமாக 5 கேஸ் போட்டாங்க. உங்கள் அகங்காரம் என்ன சொல்லுது? இவன் எப்படி நம்மளை பற்றி பேசலாம், அதனால அவனை தூக்கி மிதிச்சே தீர்னு சொல்லிட்டு அவங்களோட அகங்காரம். ஜிஆர்வேக்கு இவங்க தான் சாமி கும்பிட்றவங்கள, அவங்களுக்கு அந்த முதுகெலும்பு இல்லை பாருங்க. அந்த ஆள் அவர் கூட நிற்கிறது. இந்த சர்ச்சையில் வந்து வேணு சீனிவாசன் சொல்கிற இந்த டிவிஎஸோட சுசுக்கியோட சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் தான் இன்வால்வ். அதுக்கு சப்போர்ட் யாருன்னா இந்த எஸ் குருமூர்த்தி. எல்லாருமே அயோக்கியர்கள், எல்லாருமே பெரிய பெரிய வக்கீலில் வச்சுருக்காங்க. அதுக்கு எப்படி அவங்களுக்கு பணம் கிடைக்குதோ தெரியல. ஆனால் இந்த மனுஷன் பாவம் இவரே போய் வாதாடிட்டு இருக்காரு. ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ். என்னன்னா ஒரு சிலர் வந்துட்டு மக்கள் வந்து இந்த பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள். ஒரு பாமர மக்கள், ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னு கை காட்டினா உடனே அவர் வந்து கெட்டவராகிடுறாங்க. கண்டிப்பாக நான் பேசியே தீரணும். 25ஆம் தேதி வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரங்கராஜன் நரசிம்மனை பற்றி பேச்சு வந்துச்சு. அப்போ அவர் சொன்னால், ஐயோ அந்த ஆளோட பழகாத, அவன் நல்லவனே கிடையாது. நான் சொன்னேன், என்னை பொறுத்தவரையிலே எனக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்துனதே கிருஷ்ணர் தான். ஸோ அதில் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் கிருஷ்ணர் என்ன அவர் அறிமுகப்படுத்த மாட்டார். எனக்கு தெரிஞ்ச மட்டும் அவர் வந்து ஒரு நேர்மையான மனுஷன். அவருக்கு வந்து இந்த தப்பு வந்துட்டு நானும் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்னு இருந்துப்பேன். நான் வந்துட்டு அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டேன். ஆனால் அவர் வந்துட்டு அறவே ஏற்றுக்க மாட்டார். மூஞ்சிலாச்சுன்னா பட்டுன்னு பேசிடுவார். எனக்கு அந்த குணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ வந்துட்டு அவர் வந்து இந்த மயிலாப்பூர் கோயில், அந்த கோயிலுக்காக வந்து அந்த மயிலுக்காக அவர் ஒரு கேஸ் போட்டு அது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. அந்த மனுஷன் பாவம் அவர் காசை போட்டுட்டு மேலே கீழே ஓடிட்டுருக்கிறார். எவ்வளோ பேர் இந்த மக்களில் சனாதனத்தை பற்றி பேசுகிறவர்களோ இல்லாட்டி இந்த சோ கால் கிரேட் பிஜேபி இந்த சனாதனத்தை அப்படியே கையில் தூக்கிட்டு ஆடுறாங்களோ, எங்கடா நீங்கள்லாம் அவரை வந்து ஜெயிலில் போட்டப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அவரை ஜெயிலில் போட்டப்போ எங்கடா நீங்கள்லாம் போனீங்க? என்னமோ சனாதனத்தை பற்றி பேச அதில் ஐ அப்ரிஷியேட் கிஷோர் கே சுவாமி. ஐ டோன்ட் நோ ஹிம் எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது. நான் வந்து அவர் பட் அட்லீஸ்ட் அந்த பையனுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு இருந்துச்சு. அவரை சப்போர்ட் பண்ணிட்டு அதில் நான் பாராட்டுறேன். வேற மற்ற எல்லாரும் இந்த பிஜேபின்னு சொல்கிற பரதேசி பிச்சைக்கார பசங்க அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணல. அந்த சனாதனத்தை பற்றி பேசுறதுக்காக இந்த உதயநிதி அண்ட் கேங் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அயோக்கியத்தனமாக 5 கேஸ் போட்டாங்க. ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று. இதை வந்து கடவுள் பதில் கொடுப்பார். நீங்கள் கேட்கலாம், ஏன் உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்றலை? எங்கள் கடவுள் வந்து எங்களை என்ன சொல்கிறது, இரும்பு அடிச்சுட்டே இருப்பாங்களாமா. அது இது பண்ணுறது என்ன தமிழில் சொல்ல எனக்கு தெரியல. திசை டஃப்னிங் த மெட்டல் மாதிரி. அது அப்போது எங்களை வந்து கடவுள் வந்து எங்களை திடப்படுத்துகிறார். இந்த எல்லா கஷ்டத்தையும் கொடுத்து நாங்கள் இதெல்லாம் தாக்கு பிடிப்பாமா, நிற்பாமா, இல்லாட்டி ஓடிடுவாமா பயந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரையிலும் ரங்கராஜன் நரசிம்மன் பேசுறது தவறே கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு 5 கேஸை போட்டு இந்த துர்கா, நீ வந்துட்டு நிஜமாவே கடவுள் கூப்பிட்ற பொம்பளையா இல்லைன்னா நீ பையன்கிட்ட சொல்லியிருப்ப இந்த கேஸ் போடாத தம்பி வேண்டான்ட்டு. ஆனால் உங்கள் அகங்காரம் என்ன சொல்லுது? இவன் எப்படி நம்மளை பற்றி பேசலாம், அதனால அவனை தூக்கி மிதிச்சே தீர்னு சொல்லிட்டு அவங்களோட அகங்காரம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தான் அழிவு. மேபி அவர் போய் ஜெயிலுக்கு போனார். ஆனால் அவர் வந்துட்டு அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். எதுவும் தண்ணி குடிக்க மாட்டார், வெளியே எதையும் சாப்பிட மாட்டார். நான் அப்படி கிடையாது. நான் எந்த குப்பையும் சாப்பிடுவேன், எந்த ரோட்டு குப்பையும் சாப்பிடுவேன், எந்த காலுக்கு தண்ணியும் குடிப்பேன். எனக்கு வந்து மினரல் வாட்டர் தான் வேணும், மினரல் வாட்டர் வந்து தான் குடிப்பேன். நான் கேணி தண்ணி தான் குடிப்பேன். அவரும் அப்படி தான், அவர் கேணி தண்ணி. பட் அவங்க ஸ்ரீரங்கத்தில் கேணி தண்ணி தான் அவர் குடிப்பேன். நான் எல்லாம் கேணி தண்ணியும் குடிப்பேன். அப்போது அந்த மனுஷன் நீங்கள் ஜெயிலில் போட்டு அந்த ஒரு
என்ன சொல்கிறது, அந்த ஜிஆர்ஏக்கு இவங்கெல்லாம் சாமி கும்பிட்றவங்களா, அவங்களுக்கு அந்த முதுகெலும்பு இல்லை பாருங்க, அந்த ஆள் அவர் கூட நிற்கிறது. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னால் இல்லை இல்லை. அப்போ நான் அன்றைக்கி நைட் எனக்கும் கடவுளுக்கும் சண்டை. கடவுளே எதுக்கு எல்லாருமே இவரை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறாங்க, அதுக்கு எதுனா ஒரு அறிகுறி கொடுன்னு சொல்லி. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், சரி உங்களுக்கு என்ன வேணும். அப்போ வந்து அன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து இந்த டிப்தி புயலோ வந்துட்டு சென்னையே அடிக்க போகுது, சென்னையே அழிக்க போகுது. நான் கடவுள்கிட்ட கேட்டதுன்னா 28, 29, 30 மெட்ராஸில் மழை பெய்யக்கூடாது மீன்ஸ் அந்த சைக்ளோன் மழை, கனமழை, அண்ட் இந்த பெரிய இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட. என்னென்னா தட் இஸ் ரங்கராஜன் நல்லவராக இருந்தானா நீ வந்துட்டு மழை பெய்யக்கூடாது. ரங்கராஜன் கேட்டவங்க எப்படியும் மழை வரப்போகுது, அங்கே மழை நம்ம ஒன்றும் நிறுத்த முடியாது. இது அந்த மழை நின்னாதான் எனக்கு வந்து ரங்கராஜன் நல்லவன்னு சொல்லி கடவுள் காட்டுறாங்க. ஏன்னா நான் வந்து அவரை நல்லவர் தான் நினச்சிக்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் உடனே எனக்கு கடவுளோட சண்டை வரும். அப்போ கடவுள்கிட்ட கேட்பேன், ஏண்டா இந்த மாதிரி நல்லவங்களை பார்த்து இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, அதுக்கு நீ என்ன சொல்கிறன்னு சொல்லி பதில் அவர்கிட்ட. அப்போ வந்து 28ஆம் தேதி அறவே மழை பெய்யல, எங்கள் வீட்டுக்கிட்டலாம் அறவே மழை பெய்யல. 29 ஒரு துளி பெய்ஞ்சிச்சு. ஓகே, இன்னைக்கு 30 ஒரு துளி கொஞ்சம் கொஞ்சமாக பெய்யுது. ஆனால் அந்த பெரிய மழை, தட் இஸ் இந்த ஃபோர்காஸ்ட், இந்த கிரேட் ஃபோர்காஸ்ட், இந்த கிரேட் எக்யூப்மெண்ட்ஸ், கிரேட் என்ன சொல்லு டெவலப்மெண்ட் எல்லாம் சொன்ன மாதிரி மெட்ராஸில் புயல் அடிக்கலை. பட் டெஃபினட்டாக அந்த சைட், தட் இஸ் தூத்துக்குடி, கீழ் தஞ்சாவூர் சைடில் மழை கொட்டுன்னு கொட்டுது. அப்போ வந்து நான் நினச்சேன் கடவுள் நான் கேட்டதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. இந்த சர்ச்சையில் வந்து வேணு ஸ்ரீனிவாசன் சொல்கிற அந்த டிவிஎஸோட சுசுக்கியோட சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் தான் இன்வால்வ். அதுக்கு சப்போர்ட் யாருன்னா இந்த எஸ் குருமூர்த்தி. இதை வந்துட்டு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது, அந்த கடவுள் தான் இறங்கி வரணும். இவர் பாவம், இவரோட பணம், இவரோட ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்குலாம் ஒரு இதே இல்லை, என்னென்னா ஒவ்வொரு தடையும் வாய்தான்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் பாவம் ஒரு மனுஷன் இவரோட பணத்தை செலவு பண்ணிட்டு போகிறார், ஃப்ளைட் ஏறி போய். இதில் எவ்வளோ மக்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது, இவ்வளோ பேர் நம்மளாம் சாமி கும்பிட போகிறோம், இவ்வளோ பேர் அங்கே தப்பு நடக்கும்போது யாருன்னா ஒருத்தராவது தட்டி கேட்குறாங்க. அப்போ கடவுள் நம்மளுக்கு ஒரு மனுஷனை கொடுத்துருக்காரு தட்டி கேட்குறதுக்கு. ஆனால் அந்த மனுஷன் நம்ம யாருமே நம்புறதில்லை, அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட்டும் பண்ணுறதில்லை. ஏனென்றால் யார் அதர் சைடு குருமூர்த்தி, எஸ் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸோட பெரிய பிரமுகர், அதுக்கப்புறம் வேணு ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அயோக்கியர்கள், எல்லாருமே பெரிய பெரிய வக்கீலில் வச்சுருக்காங்க. அதுக்கு எப்படி அவங்களுக்கு பணம் கிடைக்குதோ தெரியல. ஆனால் இந்த மனுஷன் பாவம் இவரே போய் வாதாடிட்டுருக்கிறார். அப்போ தான் எனக்கு கிருஷ்ணர் மேலே என்ன வருதுன்னா, ஏண்டா உனக்கு மனசாட்சி இருக்குதாடா கிருஷ்ணா, நீ இப்படி செய்தியே, இந்த மனுஷனோட உயிரை நீ வாங்கிட்டு இருக்கிறியா, அவர் எவ்வளோ நாள் பொறுத்துட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் என்ன சொல்லுவார், நான் ஒரு சமயம் சண்டை போடுவேன் அவரோட, போங்க ரங்கராஜன் இந்த கிருஷ்ணர் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு. அவர் சொல்லுவார், இல்லைங்க கீதா, இட் இஸ் ஓகே, நம்மளால் முடியும் மட்டும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உண்மை தான், கடவுளை நம்மளை சோதிக்கிறான்னு எனக்கும் தெரியுது. இப்போ எனக்கே இந்த நிர்மலா சீதாராமன் அதை பயம் காட்டிகிட்டு இருக்கிறார். எனக்கு அதை பற்றி பயமே கிடையாது. என்னோட நேர்கள் நிறைய பேர் தேங்க்யூ ஐ ஷுட் சே, நீங்கள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் இது போட்டிருக்கீங்க மெசேஜஸ். பட் நான் இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு யாருக்கும் எந்த இதுக்கும் நான் பதில் கொடுக்குற மாதிரி இல்லை. அதுக்கால இந்த காணொலி நான் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்து யாரோ ஒரு மனுஷன் நம்மளுக்காக ப்ரே பண்ணும்போது அது போகிறோம். அந்த கடவுள் யாரோ ஒருத்தரோட வேண்டுதலை கேட்டுப்பார். அப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த 3 நாள் இந்த மழை, இன்றைக்கி 30th நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் ஒன்றும் பெரிய மழை இல்லை. என்னோட வேண்டுதல் வித் கிருஷ்ணா வாஸ் 28, 29 and 30th இஸ் இன் தட் மெட்ராஸில் மழை பெருசாக பெய்யக்கூடாது, அந்த புயல் அடிக்கக்கூடாது. ஸோ ஆஸ் ஆஃப் நோ அடிக்கலை. ஸோ கடவுள் என்னோட இதுக்கு பதில் கொடுத்துட்டார். நான் வந்து அதை பற்றி இது பண்ணல. என்னென்னா இதெல்லாம் நிரூபிக்க முடியாது, இதெல்லாம் வந்துட்டு காலம்தான் பதில் சொல்லும் எல்லாத்துக்குமே. இவ்வளோ பேசும் இந்த கவர்மெண்ட், இவ்வளோ பேசும் இந்த இந்த பிஜேபி இதில் இருக்கும் அயோக்கியர்கள், என்னமோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுகிறான்.
ஆனால் இவர் ஜெயிலில் போனவன் எவன் வந்து இவருக்காக நின்னான்னா எவனும் வரல, ஒருத்தன் வரல. இவனுங்கெல்லாம் சனாதனவாதிகள், சனாதனிஸ். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் நிஜமாவே உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நான் உங்களை மதிக்கிறேன். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.